இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழகத்தில் கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகள் அவர்களுக்கான வளர்ப்பு கூலியை உயர்த்தி தர வேண்டும் என தொடர் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். கடந்த 7 ஆண்டுகளாக கறிக்கோழி வளர்க்க ஒரு கிலோவிற்கு ₹6.50 முதல் ₹7.50 மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. தற்போதுள்ள விலைவாசிக்கு ஏற்ப வளர்ப்பு கூலியை உயர்த்தி தர வேண்டும் என கறிக்கோழி பண்ணையாளர்கள் கேட்கின்றனர். கோழி பண்ணையாளர்கள், அதனை கொள்முதல் செய்யும் நிறுவனங்கள், அரசு தரப்பு இணைந்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். இது இழுபறியாக செல்லும் நிலையில் தமிழகம் முழுக்க போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சென்னை ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகே கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் சங்கம் சார்பில் போராட்டம் நடந்தது. அனுமதியில்லாமல் போராட்டம் நடத்தியதாக 100க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்த போலீசார் செயின்ட் தாமஸ் மவுண்டில் உள்ள ஆயுதப்படை மைதானத்துக்கு அழைத்து வந்தனர். அங்கே அவர்கள் இறக்கிவிடப்பட்ட நிலையில் 4 மணி நேரத்துக்கு மேலாக குடிநீர், உணவு வழங்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் ஆயுதப்படை மைதானத்திலேயே தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதி முழுவதும் போராட்டக்களம் போல மாறியது. பெரும் பரபரப்பு நிலவியது. தர்ணாவில் ஈடுபட்ட கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் சங்கத்தினரிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். முறையாக கோர்ட் அனுமதி பெற்று போராட வந்தால் அனுமதிக்கிறோம் என கூறியதை தொடர்ந்து கலைந்து சென்றனர். இதற்கிடையே சென்னையில் விவசாயிகள் போராட்டத்துடன் அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டமும் நடந்தது. தொடர்ச்சியாக நடந்த இந்த போராட்டங்களினால் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் ஜிஎஸ்டி ரோட் கத்திப்பாரா மேம்பாலத்தில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல. எப்ப உங்களுக்கு 4 மணி நேரம் 2.5 மணி நேரம் பஸ்லயே சுத்தி வச்சுட்டாங்க. விட்டுட்டு கடைசியை கொண்டாந்து இங்க விட்டுருக்காங்க. அவங்க போட்டு போயிட்டாங்க.